வணக்கம். இப்ப இந்த கோடை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான ஒரு தாக்குதலை ஏற்படுத்துது. நான் சிறு பிள்ளையிலிருந்து இந்த வெயில் காலத்தில நான் பாட்டுக்கு அலைவேன். பெரும்பாலும் இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்க அவங்க பாட்டுக்கு விளையாடுவாங்க. கிராமத்தில மாடு மேய்க்கிறவங்களோடலாம் அலைஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒண்ணும் செய்யாது. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி. வயல்ல வேலை பார்க்குறவங்க வ வெயில்ல தான் வேலை பார்ப்பாங்க. இது வெப்ப நாடு தான். அதனால தான் நம்ம ஆட்கள் வந்து துண்ட தலையில கட்டியிருப்பாங்க. பெரும்பாலும் குளங்குட்டையில போய் குளிச்சுக்கிருவாங்க. சித்திரை, வைகாசி, இளவேனில் அப்படின்னு நமக்கு தொடங்குதுன்னா, சூரியன் மேசராசிக்கு வந்து அவன் தன்னுடைய பயணத்த தொடங்குறப்ப, சித்திரை, வைகாசிக்கு பிறகு ஆனி, ஆடி, முதுவேனில்ங்கிறான். முதுவேனில்னா ஹாட் சம்மர்ன்னு அர்த்தம். இது நம்ம ஆளுங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஆடி மாதத்துல மேற்க மழை பெஞ்சு தண்ணி வந்து நம்ம ஆடிப்பட்டம் தேடி விதைக்கிற காலத்துல, வெயில் காலம், கடுமையான வெயில் காலம், அப்புறம் காத்து காலம், அப்புறம் தான் மழைக்காலம். இப்ப இந்த ஆனி, ஆடிங்கிற விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் வருதுன்னா, ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் வருது ஆங்கிலத்துல. இந்த கடும் கோடை காலத்த நாம தாக்கு பிடிச்சிருக்கோம். குடிசை வீடுகள பொறுத்தமட்டில என்னன்னா, கோடை காலத்துல உள்ள குளிர்ச்சியாவும், குளிர்காலத்துல உள்ள நல்ல வெப்பமாவும் இருக்கும். அது சாணம் போட்டு மெழுகியிருப்பாங்க. நம்ம ஏசியெல்லாம் எல்லாமே எப்படி வாழ்ந்தோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏசியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லபடியா இருந்தது ஒரு காலம், அப்படி வச்சுக்கங்க. இப்ப சமீபத்தில இந்த கோடைய தாங்க முடியலன்னா காரணம் என்ன? இப்ப நான் சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, அதனால இந்த வெப்பத்த என்னால தாங்க முடியல அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா அது இல்லைங்கிறாங்க விஞ்ஞானிகள். என்ன அப்படின்னா, பசிபிக் மகா சமுத்திரத்தினுடைய அந்த மேல் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் இருக்கு இல்லையா? வெப்ப அலை. இந்த மாற்றத்த நிலநடுக்கோடுன்னு ஒண்ணு சொல்றாங்க. நிலநடுக்கோடுன்னா என்னன்னா, பூமத்திய ரேகை. அதுக்கு அப்பாலும், இப்பாலும் ஏற்படக்கூடிய இந்த வளிமண்டலம், காற்று மண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால சூரிய வெப்பத்தினுடைய அலை வந்து அதிகமாகுதாம். ஸ்ட்ரோக் வந்துற மாரி, வெயில்ல அப்படியே இருந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இதுக்கு ஆங்கிலத்தில என்ன பேரு சொல்றாங்கன்னா, ஆங்கிலம்னு கூட சொல்ல முடியாது அந்த வார்த்தைய. எல் நினோ அப்படிங்கிறாங்க. எல் நினோங்கிறது ஒரு ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை. சிறுவன், இந்த லிட்டில் பாய் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அதே மாரி லா நினா அப்படிங்கிறான். அப்படின்னா, ஒரு சிறிய பெண் குழந்தை அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே என்னன்னா, வெயில் தாக்குதல பத்தி சொல்றது தான். இப்ப சித்திரை, வைகாசில என்ன ஒரு ஆச்சரியம்னா, சித்திரை மாசத்துல, வைகாசில அக்கினி நட்சத்திரம் வந்து முன்னேழு, பின்னேழும்பாங்க. இந்த முன்னேழு, பின்னேழுல கோடை மழை வருங்க. இப்ப கூட பாருங்களேன், அழகர் வந்த நேரத்தில மழை வந்துச்சு பார்த்தோம் நம்ம. அது கொஞ்சம் வெப்பத்த தணிச்சுட்டு போகும். அல்லது வெப்பத்த கிளப்பி விட்டு போகும்னு கூட சொல்லுவாங்க. மழையும் வராம, கடும் கோடையும் வருகின்ற இந்த காலங்கள்ல, இத எப்படி தாக்கு பிடிக்கிறது? இதத்தான் இன்னைக்கு நம்ம விஞ்ஞானிகள் திரும்ப, திரும்ப, திரும்ப நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. வெயில் நேரங்கள்ல, உச்சி வெயில் நேரங்கள்ல தயவு செய்து வெளிய போய் நிக்காதீங்க, விளையாடாதீங்க, பிள்ளைகள அனுப்பாதீங்க. சாதாரணமா டெல்லி மாதிரி இடங்கள் நான் பார்த்துருக்கேன். 1 மணிக்குள்ள பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துரும். 7 மணிக்கு போயிருங்க, சீக்கிரம் வந்துருங்க. அந்த காலத்திலேயே ஆசிரியர் வீட்ல போய் படிக்கிறப்ப, காலையில படிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அப்புறம் மத்தியானத்துக்கு பிறகு சாயங்காலம் தான் படிப்பாங்க. இப்ப நீங்க வயலுக்கு வேலைக்கு போறவங்கள, சீக்கிரமா போய் அறுவடை பண்ணிட்டு வந்துருவாங்க. மாலை நேரத்தில நீர் பாய்ச்ச போவாங்க. இது ப இருந்தது. சரி, இப்ப இந்த நேரம் மாதிரிகள்ல என்ன நோய்கள் வரும் அப்படின்னா, முக்கியமா ஞாபகம் வச்சுக்கங்க. நம்முடைய உடம்பு வெப்பத்தினால சூடேறுறப்ப, நாக்குல புண்ணு ஏற்படும், வாயில புண்ணு ஏற்படும், அம்மைங்கிற நோய் ஏற்படும். அத ஒழிச்சாச்சு, நமக்கு தெரியும். அம்மைங்கிற நோய்க்கான இத வந்து பெரும்பாலும் அந்த எட்வர்ட் ஜென்னர்ங்கிற ஒரு விஞ்ஞானியினுடைய உதவியால, அந்த அம்மை நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு உலகத்துல நீக்கியாச்சு. ஆனாலும் வருங்கிறது எது? இந்த கோடையில தான். ஆடு, மாடுகளுக்கு வந்து கோமாரி அப்படிங்கிற ஒரு நோய் வரும். அதே மாரி கோழி போன்ற பறவைகளுக்கு கொக்கு நோய் வருங்க. அது மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். கிர்ருன்னு சுத்தி கீழ விழுந்து செத்து போயிரும். வெப்பம் தாங்க முடியாம. இவ்வளவு ஏன், ஒரு 4 நாளைக்கு முதல்ல நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு 39 பேர் போன லாரி ரிப்பேர் ஆகி நின்னு போயி, இந்த காலத்தில ரொம்ப ஆச்சரியம் என்ன பாருங்க, இவங்க ஏதாவது ஒரு வகையில தகவல் குடுத்துருக்கலாம். குடுக்க முடியல. 39 பேரும் மரணம் அடைஞ்சுட்டாங்க. அப்படியே அந்த வெயில்ல தண்ணி தாகத்தில உறைஞ்சு ப ப ப இதாயிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த வெயிலோட தன்மை இவ்வளோ இருக்கு. நான் சுட்டுவிடும் சூரியன் அப்படிலாம் பேசுவோம்.
சூரியன் சுட்டா என்ன ஆகுங்கிறது அப்புறம் தான் தெரியும். இப்போ இதிலிருந்து இயற்கை நம்மை பாதுகாத்து கொள்ள நமக்கு எவ்வளவோ கொடுக்குதுங்க. நுங்கு எந்த காலத்தில் கிடைக்குது? பனை மரத்துலேருந்து வரக்கூடிய நுங்கு பாருங்களேன், அது பூமிக்கு அடியில் தண்ணி எடுத்து இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போய் காய்க்குள்ளே வச்சு அதை சீவி அதில் நுங்கு எடுத்து அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி இந்த எல்லாமே எப்போ கிடைக்குது? மழை காலத்தில் கிடைக்குது இல்லை, கோடை காலத்தில். இயற்கை கோடையை கொடுத்தது, கூடவே கொடையும் கொடுத்தது. நாம் கோடையிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். இந்த கொடையை நாம் பெற்றுக்கொண்டு நம்மை பாதுகாத்து கொள்ளவும் வேண்டும். எனவே என்ன இப்படி வெயில் அடிக்குது, என்ன இப்படி இருக்குது, நாடு கெட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக இதை எதிர்நோக்கி இருக்கணும். இது கடுமையாயிருச்சுன்னு சொன்னால் அதை பாதுகாக்க பார்க்கணும். எந்த நேரமும் நம்ம ஏசியில் இருக்கிறதுனால நம்ம கோடை பற்றிய விஷயங்கள் தெரியலை. வண்டியில் பார வண்டி இழுத்துட்டு போகிறவருடைய காலத்தான் நான் முதல்ல பார்ப்பேன். அவர் செருப்பாவது போட்டிருக்காரா அப்படின்னு. அப்படி வேர்த்து இந்த சிக்னலில் நிற்கிறப்ப உண்மையிலே ஒரு வேதனை ஏற்படுங்க. நம்ம பஸ்ஸுலேயோ கார்லேயோ உட்காந்துருப்போம், நம்மளாவது உட்காந்துருக்கோம். பார வண்டி எழுதிட்டு போகிற ஆட்கள், மாடுகள், குதிரைகள், சைக்கிள் மிதிக்கிறவங்க, தொழிலாளர்கள், மூட்டை தூக்குறவங்க, இவ்வளவையும் பார்க்குறோம். அதனால் எல்னினோ மற்றவை எல்லாம் கூட ஆங்கிலத்தில் சொன்னாலும் கூட கோடை காலத்தை நாம் ரொம்ப கவனமாக கழிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்நாளுடைய தன்மையை கூட்டிக் கொள்ளலாம். இயற்கை தான் இந்த செயல்பாட்டை நிகழ்த்துகிறது. மனிதர்கள் செயற்கையாக சில விஷயங்களை இதில் கொண்டு சேர்த்து விட்டுறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான புது புது விஷயங்களெல்லாம் வருது. வெப்ப அலைகளை தவிர்த்து குளிர்ச்சி பொருந்திய நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இயற்கை கொடையும் கொடுக்கும், அதே நேரத்தில் வெயில் கொடுமையும் கொடுக்கும். நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.